கிறிஸ்து கண்பாங்களே, நம்முடைய நாவின் வார்த்தைகள் எப்படியாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து வேத வசனத்தை இன்று உங்களோடு கூட சில வேத வசனத்தின் அடிப்படையிலே உதாரணத்தோடு கூட உங்களோடு பேச இருக்கிறேன். நம்முடைய வார்த்தைகள் எப்படி இருக்கிறது என்பதை பொறுத்து தான் நாம் யார் என்பதை இந்த உலகத்துக்கு காட்டுகிறவர்களாக இருக்கிறோம். நான் என்ன பேசுகிறேன் என்பதை வைத்து தான் நான் என்ன விசுவாசிக்கிறேன் என்பதை காட்டுகிறேன். நான் என்ன விசுவாசிக்கிறேன் என்பதை காட்டுகிற வேளையில் நான் யாரை சார்ந்திருக்கிறேன், எப்படிப்பட்ட கடவுளை சார்ந்திருக்கேன் என்பதை இந்த உலகத்துக்கு நான் காட்டுகிறவனாக இருக்கேன். ஆகவே யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 5ஆம் வசனம், கப்பல்களையும் பாருங்கள், அவைகள் மகா பெரியவைகளாயிருந்தும் இருந்தாலும் கடும் காற்றினால் அடிபட்டாலும் அவைகளை நடத்துகிறவன் போகும்படி யோசிக்கும் இடம் எதுவோ அவ்விடத்திற்கு நேராக மிகவும் சிறிதான சுக்கானாலே திருப்பப்படும். அப்படியே நாவானதும் சிறிய அவயமாயிருந்தும் பெருமையானவைகளை பேசும். பாருங்கள், சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டை கொளுத்தி விடுகிறது. 6ஆம் வசனம் படிக்கிறேன். நாவும் நெருப்புத்தான், அது அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய அவயவங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறதாயும் நரக அக்கினியினால் கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது. யாக்கோபு சொல்லுகிறார், ஒரு பெரிய கப்பலை உதாரணமாக எடுத்து சொல்லுகிறார். அவ்வளோ பெரிய கப்பல் அவ்வளோ பெரிய கப்பல் எதனால் அது நடத்தப்படுகிறது என்று சொல்கிறார். பாருங்க, எப்படி நடத்தப்படுகிறதாம், அந்த சிறிய சுக்கானாலே நடத்தப்படுகிறது. அங்கே பாருங்கள், சுக்கான ஒன்று இருக்குது இல்லையா? அங்கே மாலும் என்ன பண்ணுறாரு, அந்த ஸ்டேரிங்கை திருப்ப உட்காந்து திருப்ப கீழே கடலுக்கு அடியில், அந்த கப்பலுக்கு அடியில் இருக்கிற அந்த கப்பலின் அடிப்பகுதியில் இருக்கிற சுக்கான் என்ன பண்ணப்படுறது, திருப்பப்படுகிறது. எப்படி ஒரு லாரியவோ அல்லது பஸ்ஸோ மேலே உட்காந்து ஸ்டேரிங்கை திருப்பும்போது கீழே உள்ள சக்கரம் திரும்புகிறதோ அதுபோல் கப்பலிலேயும் கூட அப்படி சுக்கான் இருக்கிறது. மேலே அந்த மாலுமி கப்பலை திருப்பும் பொழுது, சுற்றும் பொழுது, ஸ்டேரிங்கை சுற்றும் பொழுது கப்பலின் அடிப்பகுதியில் இருக்கிற சுக்கானானது அந்த மனிதன் எங்கே திருப்புகிறாரோ, எந்த பக்கம் போக வேண்டும் என்று திருப்புவாரோ அந்த பக்கம் அந்த கப்பலானது போகிறது என்று யாக்கோபு சொல்லுகிறார். அந்த கப்பலுக்கு எவ்வளவு முக்கியமோ, அந்த சுக்கான் எவ்வளவு முக்கியமோ, அந்த மாலுமி எங்கே திருப்புகிறாரோ அங்கதான் அது போகிறது. அதுபோல நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் பேசக்கூடிய வார்த்தைகள் மிக முக்கியம் என்று சொல்லுகிறார். ஆமென். நாம் என்ன பேசுவோம் என்பது மிக முக்கியமான ஒரு காரியம். ஆமென். சொல்றார் பாருங்க, சிறிய நெருப்பு அப்படிங்கிறார். இன்னொரு உதாரணம் சொல்றார். பெரிய கப்பல் எப்படி ஒரு மாலுமி அவர் அந்த ஸ்டேரிங்கை திருப்புகிற வேலையில் சுக்கான் எங்கிட்டு திரும்புவதோ அந்த பக்கம் கப்பல் போகுது, அவ்வளோ பெரிய கப்பல். அதுபோல ஒரு சிறிய நெருப்பு ஒரு பெரிய காட்டையை கொளுத்தி விடுகிறது என்று சொல்லுகிறார். இதுவும் கூட பாருங்க ஒரு நல்ல உதாரணம் தான். அநேக இடங்களில் இந்த மலைகள் மத்தியில் பார்க்கும் பொழுது, பெரிய பெரிய மலைக்காடுகளில் பார்க்கும் பொழுது, தூரத்திலிருந்து பார்க்கும் பொழுதே பெரிய தீப்பந்தம் நமக்கு தெரியும், தீ எரியுது போல தெரியும். அது என்னன்னு சொல்லி இவ்வளோ தூரத்தில் இத்தனை கிலோமீட்டருக்கு அங்கிட்டு அது தெரியுதே என்று பார்த்தால், யாரோ ஒரு நபர் அங்கே ஏதோ கொளுத்தி விட்டார், தீயை பொருத்தி விட்டார். அதனால் அவ்வளோ பெரிய காடு கூட அங்கே பற்றி கொண்டு எரிவதை நாம் மிக பல கிலோமீட்டர் தூரத்திலிருந்து அதை பார்க்க முடிகிறது. அதுபோல் நம்முடைய நாவு என்பது நம்முடைய சரீரத்தில் ரொம்ப சின்ன ஒரு அவயவம் தான். இந்த நாவு வெளியே கூட பாருங்கள், கை காலெலாம் ஈஸியாக தெரியுது. ஆனால் நாவு வாய்க்குள்ளே தான் இருக்குது. யாருக்குமே வாய்க்கு வெளியே கிடையாது நாக்கு, எல்லாத்துக்கும் வாய்க்குள்ளே தான் இருக்குது. அந்த வாய் உள்ளே இருக்க நாக்கு என்ன பண்ணுதான், ஒரு மனிதனுடைய ஆயிலவே வாழ்க்கையவே கொளுத்தி விடுகிறது அப்படிங்கிறார். அவன் பேசக்கூடிய வார்த்தை என்ன பண்ணுதான், அவனுடைய வாழ்க்கையவே மாற்றி விடுகிறது. 5ஆம் வசனம் பாருங்க, அப்படியே நாவானது சிறிய அவயமாயிருந்தும் பெருமையானதை பேசும். பாருங்கள், சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டை கொளுத்துகிறது. பாருங்க, யாக்கோபு அருமையான ஒரு வார்த்தை அங்கே சொல்லுகிறார். வார்த்தைகள் வேலை செய்யுது அங்க அப்படிங்கிறார். நீ என்ன பேசுறீங்களோ உங்க வாழ்க்கையில, உங்க நாவின் மூலமாக அது அங்கே நடக்கிறது. நன்மையை பேசினால் நிச்சயமாக அங்கே நன்மை உண்டாக்கப்படுகிறது, உருவாக்கப்படுகிறது உங்க வார்த்தையின் மூலமாக. இப்போ நாம் சிறிய ஒரு அவயவம்தான், ஆனால் அது ஒரு வாழ்க்கையவே அழித்து போடுகிறது என்பதை பார்க்க முடிகிறது. பாருங்க, நாம் எங்கே இருக்க வேண்டும் என்றால் தேவனுடைய வார்த்தை கட்டுப்பாட்டுக்குள்ளாக இருக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தையின் கட்டுப்பாட்டுக்குள்ளாக இருக்கிற வேளையில்
அந்த நாக்கானது சரியான விதத்தில் செயல்படும். பாருங்கள், தேவன் கூட ஆதியாகமத்தில் பார்க்கிறோம், எல்லா காரியத்தையும் சொல்லி உருவாக்குகிறார். சொல்லுகிறார், வானம் உண்டாக்கடவுது என்று சொல்லுகிறார், உண்டாகிறது. பூமி உண்டாக்கடவுது சொல்லுகிறார், உண்டாக்குறது. நட்சத்திரங்களை உண்டாக்குகிறார், பேசி பேசி உருவாக்குகிறார். எல்லாவற்றையும் சொல்லி 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 அவர் உருவாக்குகிறார். இன்றைக்கு தேவ சாயலில் படைக்கப்பட்ட நீங்கள் நானும் தேவனுடைய பிரதிநிதிகளாக அந்த உலகத்தில் இருக்கிறோம். நாம் ஜீவனுக்கு ஏதுவான வார்த்தைகளை பேசுகிற வேலையில் ஜீவனங்க கிரியை செய்வதை பார்க்க முடியும். அல்லது ஒரு மனிதன் மரணத்துக்கு ஏதுவான வார்த்தைகளை பேசுகிற வேலையில் அவனுடைய வாழ்க்கையை மரணத்துக்கு ஏதுவான காரியங்கள் நடக்கிறதை பார்க்க முடியும். யாதுக்கு ஏதுவான வார்த்தைகளை பேசுகிற வேலையில் யாதுக்கு ஏதுவான செயல்களை அங்கே நடக்கிறதை பார்க்க முடியும். இப்போ நான் எப்படிப்பட்டவனாக இருக்கேன் என்பதை எப்படி அறிந்து கொள்ள முடியும் என்றால் என்னுடைய வார்த்தையின் மூலமாக அறிந்து கொள்ள முடியும். ஆமேன். ஜீவனையும் சுகத்தையும் பலனையும் பேசுகிற வேலையில் அங்கே தேவ ஆசீர்வாதம் அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் அற்புதமாக கிரியை செய்வதை அந்த மனிதனை பார்க்க முடியும். அதனால தான் பாருங்கள், சங்கீதக்காரன் சொல்கிறாரு, சங்கீதம் 91ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்கிறார் பாருங்கள், 91 வசனம் பாருங்கள், நான் கர்த்தரை நோக்கி நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்க வேண்டும் சொல்லுவேன் அப்படிங்கிறார். இப்போ கர்த்தரை நோக்கி இவர் என்ன சொல்கிறார், தாவீது நீர் என்னுடைய கோட்டையாக இருக்கிறீங்க அப்படிங்கிறார். நீர் என்னுடைய நம்பிக்கை, நீர் என்னுடைய அடைக்கலமாக இருக்கிறீர் ஆண்டவரே என்று சொல்லுகிறேன் அப்படிங்கிற பாருங்க. ஆண்டவரே நீங்கள் என்னை கைவிட்டுட்டீங்க அப்படி கிடையாது, என்னை தீமைக்கு ஒப்பு கொடுத்துட்டீங்க அப்படி சொல்ல கிடையாது, அதில் கண்டுக்காம விட்டுட்டீங்கன்னு சொல்ல கிடையாது. சொல்கிறாரு, நீர் என் அடைக்கலம் அப்படிங்கிறார், நீர் என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்க என்று சொல்லுவேன், நான் அதை அறிக்கை பண்ணுறேன் அப்படிங்கிறார். எதை அறிக்கை பண்ணுறாரு, இந்த தேவன் எனக்கு என்னவாக இருக்கார் என்பதை அறிக்கை பண்ணுகிறேன் என்று சொல்கிறார். இப்போ நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இயேசு கிறிஸ்து நமக்கு என்னவாக இருக்கார் என்பதை வாயில பேசுகிற வேலையில் அந்த சத்தியங்கள், அந்த வார்த்தைகள் நம் வாழ்க்கையில் நிஜமாக்கப்படுவதை பார்க்க முடியும். எப்பெல்லாம் பார்க்க முடியும்? ஒவ்வொரு நிமிடம் பார்க்க முடியும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.